Hi, good morning. Welcome to another episode of PR Cricket Chat. இன்னைக்கு நம்ம பேச போறது செகண்ட் ஓடிஐ. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ முடிஞ்ச அப்புறம் நினைச்சேன் அது ஐ மீன் ஒரு ஃப்ளூக் தான். அது 1 run to win 2 wickets in hand விட்டாங்க இந்தியா. சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. அடுத்த 2 மேட்ச் இந்தியா இந்த ஸ்ரீலங்கன் சைடு கிட்ட தோக்குறதுன்னு தப்பு. இது பழைய காலத்து ஸ்ரீலங்கன் பிச் மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த ஏர்லி 90s 93 டு அரௌண்ட் ஒரு 2003 2004 ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட் ஆட் பண்ணி ஒரு 230 240 அடிச்சு முரளிதரன், ரசல் ஆர்னால்ட், ஜெயசூர்யா, அரவிந்த் டிசில்வா, ரணதுங்கா அப்படின்னு மாத்தி மாத்தி போட்டு இங்க பதிலுக்கு என்ன பண்ணாலும் ஒரு 200 ரன் கூட அடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கெட்டாராமா பிச்சு இது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னா 135 for 6 ஸ்ரீலங்கா 35 ஓவர்ல அங்கேருந்து 240 ரன் அடிச்சதே ஒரு தப்பு. 105 ரன் கடைசி 15 ஓவர்ல. சிராஜ் அர்ஷ்தீப் அகைன் லாஸ்ட் 15 ஓவர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. ஸோ அண்ட் ரோஹித் சர்மா போட்டார் 2 ஓவர், தூபே 2 ஓவர் தான் போட்டாரு. அப்படியும் வந்து ஒரு என்னமோ நேற்று விக்கெட்ஸே எடுக்கல. அந்த பும்ரா இல்லாம விக்கெட் டேக்கிங் அபிலிட்டியே டீம்ல போயிடுச்சு, அது கிளியரா தெரியுது. குல்தீப் யாதவ் வந்து ஆஃப்டர் த வேர்ல்ட் கப் நேச்சுரலி ஒரு டிஃபரெண்ட் ஃபார்ம் இருக்கும். குல்தீப்பும் நேற்று விக்கெட் எடுக்கல. வாஷிங் நல்லா தான் போட்டாரு. 10 overs 30 runs 3 wickets. அக்சர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனா 135 for 6 ஒரு டீம் 35 ஓவர்லன்னா மேபி 190 200 எடுத்திருக்கணும். ஐ திங்க் 210 220 பார் ஸ்கோர் அந்த பிச்சில். ஒன்ஸ் ஸ்ரீலங்கா அந்த ஸ்கோர் 240 கிட்ட போன அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இந்தியன் பேட்டிங் நீங்க வந்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு பிஸ்தா ஒரு தாதா மாதிரி விளையாடுறாரு. இப்போ அந்த இன்டென்ட் அமேசிங். இந்த வயசுல 37 அவர் கேமையே ரீஇன்வென்ட் பண்ணி வேர்ல்ட் கப்ல இதே மாதிரி ஆடினாரு. T20 வேர்ல்ட் கப் நான் சொல்ல 50 ஓவர் வேர்ல்ட் கப் இதே மாதிரி தான் ஆடினாரு. ஃபுல் இன்டென்ட். அண்ட் ஃபைனல்ல கூட அவர் தான் அந்த 10 ஓவர்ஸ்ல 80 வரைக்கும் வந்துருச்சு ஸ்கோர். 76 சாரி. T20 வேர்ல்ட் கப்லயும் அதே மாதிரி இன்டென்ட்டோட ஆடினாரு. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டோட. ஃபர்ஸ்ட் மேட்சும் அந்த மாதிரி தான் ஆடினாரு. நேத்தியும் அதே மாதிரி தான் ஆடினாரு. ஒரு டிஃப்ரெண்ட் பிச்சில் ஆடுற மாதிரி இருந்தது. மறுபக்கம் சுப்மன் கில் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ தான். பவர் பிளேயர் நீங்க சான்ஸ் எடுத்து 120 130 அடிச்சிருந்தீங்கன்னா கேம் முடிஞ்சு போயிருக்கலாம். பட் புரியல, கொஞ்சம் பால் டர்ன் ஆகுதுன்னா விராட் கோலி ரொம்ப ஹெசிடென்ட்டா ஆட ஆரம்பிச்சிருக்காரு திடீர்னு. ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்பின் கில்லர்ன்றாங்க. அது 2 மேட்சுமே ஸ்லோ லோ டர்னிங் பிச்சஸ். இத்தனைக்கும் பால் வந்து ஷார்ப்பா டர்ன் ஆகல. டர்ன் டெஃபினெட்லி இருந்தது, பட் ப்ரெடிக்டபிள் டர்ன். அண்ட் அதை கூட ஆடல. ஃபர்ஸ்ட் மேட்சும் ஃபெயிலு, செகண்ட் மேட்சும் ஃபெயிலு. ஸ்பின் கில்லர்னு சொல்லிட்டு நீங்க வெறும் ஃபிளாட் பிச்சஸ்ல அடிக்கிறது ஒரு அர்த்தமே இல்லை. KL ராகுல். பட் இன்னொரு விஷயம் சொல்லணும், KL ராகுலும் அவுட் ஆயிட்டாரு. யுவராஜ் சிங்குக்கு அப்புறம் நம்பர் 4 அண்ட் நம்பர் 5 ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷார்ட் ஆயிருக்கு இந்தியாவுக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் KL ராகுல். என்னதான் அவங்க ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபெயிலிங் இருந்தாலும் பேஸ் போலிங் ஷார்ட் பால் ஆட முடியாது. அதை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும்? இது ஒரு ஆக்சுவலி வேர்ல்ட் கப் வின்னிங் சைடு. இது அந்த ஒரு பேட் டே ஆஸ்திரேலியாவோட பிச்சை டாக்டர் பண்ண போய் தோத்தாங்க அந்த மேட்ச். இல்லைன்னா இது ஒரு டாப் நாச் ஓடிஐ சைடு. எதுக்கு கோச் அண்ட் கேப்டனோட இது அப்ரூவல் இல்லாம இது நடக்காது. எதுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அந்த டாப் ஆஃப் த ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு போன மேட்ச் வாஷிங்டன் சுந்தரா நம்பர் 4 அமிச்சாங்க. தூபே இந்த மேட்ச் நம்பர் 4 அமிச்சாங்க. வாஷிங்டனுக்காக ஒரு பெடிகிரி இருக்கு. தூபேக்கெல்லாம் 40 50 டு வின் போது ஆடுற கேஸ். தூபே எல்லாம் ஓடிய பிளேயரே கிடையாது. அவரை நீங்க 4ல அனுப்பிச்சு ஆடுன்னா லிட்டரலி ஒரு ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் மாதிரி இருந்தாரு தூபே. ஆட்டோமேட்டிக்கா ஆர்டரே மாறி போச்சு. நேற்று ஸ்ரேயஸ் ஐயர் லேட்டா வந்தாரு, KL ராகுல் லேட்டா வந்தாரு. KL ராகுலோட ஷாட் அட்ரோஷியஸ் ஷாட் இது. அண்ட் இன்டென்ட் காட்டல. இந்த ரோஹித் சர்மா காட்டுற இன்டென்ட் சுப்மன் கில்லேருந்து வாஷிங்டன் சுந்தர் வரைக்கும் இன்டென்ட் காட்டல. ஸோ அடுத்த மேட்ச்ல அந்த இன்டென்ட் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச்ல சொல்லிருக்காரு இன்டென்ட்டோட ஆடணும் அப்படின்னு. நான் இந்த மாதிரி தான் ஆட போறேன்னு. ஐ திங்க் மிடில் ஆர்டர் கொஞ்சம் இன்டென்ட் டெஃபினட்டா காட்டணும். இந்த மாதிரி பிச்சஸ்ல நீங்க இன்டென்ட் காட்டலன்னா கஷ்டம். இப்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துட்டு பாகிஸ்தான் இந்தியா போக மாட்டாங்க. 99% 99ல 100% போக மாட்டாங்க. அப்படி வந்து அது ஸ்ரீலங்காலயோ இல்ல துபாய் UAEலயோ இந்த இந்தியா மேட்சஸ் இருந்ததுன்னா ஸ்லோ பிச்சஸ் தான். இந்த மாதிரி ஆடினாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட்ஸ் ஆன் ஃபேவரட்ஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேட்டிங் அப்ரோச் தான் கஷ்டம். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் டாப் 4ல வேணா ரிஷப் பண்ட் ஆட்டு போங்களேங்க. அட்லீஸ்ட் அவர் இன்டென்ட் காட்டுவாரு, அதுல டவுட்டே இல்லை. அண்ட் ஃபியர்லெஸ்ஸா ஆடுவாரு. இவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்து செத்து ஆடுற மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங் வித் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், வாஷிங்டன் சுந்தர்.
எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப்டர் ரோஹித் சர்மானா அக்சர் பட்டேலுங்க. ஸ்பின்னோட லென்த்தை நல்லா பிக் பண்றாரு, லெஃப்ட் ஹேண்டர், கரெக்டா ஃபார்வர்ட் போறாரு, பேக் வராரு, நல்லா ஆடினாரு. பட் ஓவரால் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். டெஃபினெட்லி அந்த ஒரு கிக் அப் த பேக் சைட்ஸ்ன்ற மாதிரி நல்லா கிடைச்சது. டூ ஏர்லி டு சே. பட் எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, கௌதம் கம்பீர் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரோ அப்படின்னு. கிரெக் சாப்பல் ஈராவோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா கிரெக் சாப்பல் இப்படிதான், இர்ஃபான் பட்டானா பிஞ்ச் ஹிட்டரா நான் அனுப்புறேன், நம்பர் 3 அனுப்புறேன், அது இதுன்னு பண்ணி கடைசியில இர்ஃபான் பட்டான் போலிங்கே நாசமாக்கி விட்டாரு. ஸோ அவர் இர்ஃபான் பட்டான் தன்னை பேட்ஸ்மேன் நினைச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பட் எனிவே ஒரு சீரீஸ்ல ஒன்றும் சொல்ல முடியாது. இந்தியா வந்து அடுத்த மேட்ச் வெனஸ்டே ஜெயிச்சுதான் ஆகணும், இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கேவலம். ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் இது, எக்ஸப்ட் பும்ரா அண்ட் பாண்டியா, ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம். அண்ட் போயிட்டு ஸ்ரீலங்காவோட டாப் 4-5 போலர்ஸ் இல்ல. பத்திரனா இல்ல, ஹசரங்கா இல்ல, மதுஷங்கா இல்ல, அவங்க கிட்ட கொலாப்ஸ் ஆறாங்கன்னா. வேண்டர்ஸே வந்து கடைசியா ஸ்பின் போட்டு 6 வருஷம் 7 வருஷம் முன்னாடி அவர் வந்து 6 விக்கெட் எடுக்கிறாருன்னா நீங்க பாருங்க எவ்வளவு மோசமா இந்தியா ஆடிருப்பாங்கன்னு. எனிவே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐ திங்க் அடுத்த மேட்ச் வந்து சிவம் துபேக்கு வந்து டெஃபினட்டா ரியான் பராக் உள்ள வரணும். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு போலிங் ஆப்ஷன் தேவை, இல்லாட்டி நான் ரிஷப் பந்தே சொல்லிருப்பேன். ஸோ சிவம் துபே வந்து ரியான் பராக் வரணும். ஏன்னா ரியான் பராக் கொஞ்சம் ஃபியர்லெஸ், ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஆடுவார். இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்லாம் உங்களுக்கு டெஃபினட்டா ஸ்வீப் ஆடணும். ரோஹித் சர்மா, அக்சர் பட்டேலை தவிர இவர் யாருமே ஸ்வீப் ஆடுறது இல்லை இந்தியன் டீம்ல. ஸோ ரியான் பராக் அந்த உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஸோ மோஸ்ட்லி அண்ட் T20ல பார்த்தோம், 4 ஓவர் நல்லா போடுறாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஒரு 4-5 ஓவர் கொடுத்தாருன்னா இட் வில் பி a கிரேட் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் துபே பதிலா வருவாரு. தட் இஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நீங்க ரிஷப் பந்த் எடுத்தீங்கன்னா போலிங் வீக்கன் ஆயிடும், 5 போலரோட தான் போவீங்க சிவம் துபே பதிலா. ஸோ மோஸ்ட்லி ரியான் பராக் ஆடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ எப்பவுமே ஒரு பிளேயர் 11 வெளியில உட்காந்தாங்கன்னா அவங்க இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. எல்லாரும் T20ல எதுக்கு ரிஷப் பந்த் ஆடுறாரு, சஞ்சு சாம்சன் ஆடலான்னு கேட்டாங்க. சஞ்சு சாம்சன் போய் 2 டக்கு போட்டாரு. இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போ ரிஷப் பந்த் இந்த 2 மேட்ச் உட்காந்த உடனே எல்லாரும் ரிஷப் பந்த் எங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ரிஷப் பந்தோட பெஸ்ட் ஃபார்மேட் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ODI. அவர் T20 பிளேயர் கிடையாது. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாருன்னா ரிஷப் பந்த் டெஃபினட்டா ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் துபேக்கு பதில் ரியான் பராக் டைம் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னா. ரியான் பராக் ஷுட் பிளே கொஞ்சம் பேலன்ஸுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat and continue to watch and support. Thank you.